எங்க பாலைவனத்தில் என்னமோ எரிஞ்சிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். நீங்கள் பாருங்களேன், அந்த ஒட்டகத்தோட மூக்கில் என்னென்னமோ கட்டி வச்சிருக்காங்க. ஒட்டகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, இன்ட்டு மாதிரி போட்டு. பெண் ஒட்டகத்தை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ எனக்கு பின்னாடி எரிஞ்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்க கூடாரம் இருந்துச்சுல, அந்த கூடாரத்தை தண்ணி இல்லாமல் அவங்க வந்து மணலை வச்சு தான் பாத்திரம் கழுவுறாங்க. தெரியவே பாவமாக இருக்குது. சரி, நம்ம நடந்தே போயிடலான்ட்டு பிளான். பின்னாடி பாருங்க எப்படி சிங்கம் மாதிரி போயிட்டு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஒட்டகம் மேய்க்கிற மாதிரி நானும் போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எத்தனை கிலோமீட்டர் இப்படி போகிறோன்னு தெரியல. பெரியோனே ரகுமானே பின்னாடி எத்தி ஒரு உதவிட்டுருச்சுன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு. மழை தண்ணியை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக யூ சேவ் த ரெயின் வாட்டர், யூ சேவ் ரெயின் வாட்டர், ரெயின். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் நீலு. இது நம்மளோட சேனல் நொமாடிக் நீலு. நான் எங்கே இருக்கேன்னு தெரியுதாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ராஜஸ்தானில் ஜெய்சல்மருங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தார் டெசர்ட்டில் தங்கியிருக்கேன். தார் பாலைவனத்தில் தான் தங்கியிருக்கேன். நேற்று நைட்டு அந்த ஒரு கொட்டாயில் தான் தங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகம் மேய்ப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட சொந்தக்காரவங்களாம் வந்து இங்கே வந்து கேம்ப் போட்டு தங்குவாங்களாம். ஸோ அதுக்காக உள்ளதான் அங்கே தான் நைட்டு தங்கியிருந்தேன். போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இந்த ஒட்டகங்கள், அப்புறம் இங்கே இருக்கிற பாலைவன ஏரியா அதெல்லாம் பார்த்துருப்போம். குறிப்பாக அந்த கொட்டகையை பற்றி நிறையா பேசியிருப்போம். இங்கே இருக்க மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி இதே பாலைவனத்துலேருந்து நம்ம வந்து திரும்ப வந்து ஒட்டகம் மூலமாக வந்து சிட்டிக்கு போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த அடிக்கிற வெயிலில் ராஜஸ்தான் பாலைவனத்தில் இந்த குடிசையிலேருந்து நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ரெட்டும் ஜாமும் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு இன்றைக்கி சாப்பாடு. வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இங்கே வந்து அடுப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. டீ போடுறதுக்கு மட்டும்தான் அங்கங்கே அடுப்பு யூஸ் பண்ணுறாங்க. மற்ற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, அப்புறம் வந்து சப்பாத்தி போட்டிருப்பாங்க, மணலில் வச்சு சப்பாத்தி போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் சாப்பிட்டு ஓட்டிகிட்ருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுது என்னங்கிறது தெரில. எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு இந்த பாலைவன வாழ்க்கை. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த பெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம தூங்கியிருப்போம். நைட்டு பயங்கர ஸ்டார்ஸுங்க மேலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு வியூவு. குளிர் ஒன்றும் பண்ண முடியல. நைட்டு 20 டிகிரி இருந்திருக்கும் போல். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ காஷ்மீரில் இருக்க மாதிரி பயங்கர குளிர். 2 பிளாங்கெட்டை போத்திக்கிட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன். இடையில எழுந்திரிக்கவே இல்லை. பயங்கர தூக்கங்க. நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பு. நான் கூட பயந்துட்டு இருந்தேன் எதுனா அனிமல்ஸ் எதுவும் வரும் அப்படின்ட்டு. பட் எதுவுமே வரல. 2 நாய் வளர்க்குறாங்க, அதுதான் வந்து பார்த்துக்கிட்டுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஒட்டகத்தில் தான் நம்ம வந்திருப்போம். அந்த குட்டி பையன் தான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும் கிளம்புறதுக்கு. போன எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஒட்டகங்களை வந்து தூரத்தில் ஒரு ஏரியாவில் போயிட்டு விட்டுட்டாங்க, 2 காலையும் கட்டிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து நடந்து போயிடுமா. நடந்து போயிட்டு ரிட்டன் வந்து இதே இடத்துக்கு வரும். அப்படி இல்லைனா இவங்க போயிட்டு 3 கிலோமீட்டர் தேடி போய் பிடிச்சிட்டு வருவாங்களாம். இந்த பையனும் அந்த பையனும் தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு போயிட்டு விடிய காலம் எழுந்திரிச்சு அங்கே போயிட்டு 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. ரொம்ப கஷ்டங்க இவங்களோட வாழ்க்கையெல்லாம். இந்த ஒட்டகத்தை நம்பி தான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், அந்த ஒட்டகத்தோட மூக்கில் என்னென்னமோ கட்டி வச்சுருக்காங்க. அந்த நம்ம ஊரில் மாட்டுக்கெல்லாம் ஒரு கயிறு போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இந்த ஒட்டகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி உள்ள கயிறாம். ப்ளஸ் வந்து இந்த ஒட்டகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, இன்ட்டு மாதிரி போட்டு. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு குறியீடு, இவங்களோட ஒட்டகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. இதுதான் இருக்கிறதுலே சின்ன ஒட்டகம். இதில் வந்து எதுவுமே கட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 6. இது வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இதில் எதுவுமே கட்ட மாட்டாங்களாம். அதாவது அந்த ஒட்டகங்கள்லாம் சவாரி வருதுல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த சின்ன ஒட்டகத்தையும் அது கூட வந்து கூட்டிகிட்டு வந்து பழக்கிறாங்களாம். இந்த மாதிரி நீ இந்த ஒட்டகத்து கூட போ, இப்படி தான் இருக்கும் டூரிஸ்ட் வாழ்க்கை அப்படின்ட்டு சொல்லி இந்த ஒட்டகத்தை வந்து பழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து இந்த ஒரு வேலையை தான் பண்ணுவாங்களாம். அந்த பையனுக்கெல்லாம் 15 வயசு தான் ஆகுது. ஸ்கூல் கூட போகாமல் இங்கே வந்து ஒட்டகத்தை மேய்ச்சி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இங்கே நம்ம பார்க்குற இந்த ஒட்டகங்கள் எல்லாமே வந்து ஆண் ஒட்டகங்கள்ங்க. அதாவது ஆண் ஒட்டகங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைடுக்கு, சஃபாரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. பெண் ஒட்டகத்தை வந்து பயன்படுத்த மாட்டுறாங்க. அது வந்து அதுக்கு வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அதோட ஸ்ட்ரக்சருமே, பாடி மேலே உள்ள ஸ்ட்ரக்சருமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அதை வந்து ஊர்லேயே கட்டி போட்டு வச்சுருவாங்களாம். இந்த மாதிரி வந்து ஆண் ஒட்டகங்களை வந்து ரைடுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம். பட் எல்லாமே வந்து 10 வருஷம் 8 வருஷம் வந்து பழைய ஒட்டகம். ஸோ அதனால தான் வந்து அது இவ்வளோ வெயிட்டு தாங்கிட்டு இந்த பாலைவனத்தை வந்து நடந்து கடந்து வருது. ஸோ அதுதாங்க. ஏன்னா அந்த குட்டி ஒட்டகம்லாம் பார்த்திங்கன்னா 6 வருஷம் தான். ஏன்னா 6 வயசில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஒரு 7 வருஷம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அது மேலே வந்து வெயிட்டை வச்சு தூக்குறது எல்லாமே பண்ணுவாங்களாம். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. எங்க பாலைவனத்தில் என்னமோ எரிஞ்சிட்ருக்கு. நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். அங்கே பாருங்கங்க, இது எதுக்குங்க கொளுத்தி விட்றானுங்க சும்மா இருக்காமல். ஐயோ, பிடிச்சி எரிஞ்சிட்ருக்குங்க தீ. இது ஃபுல்லாக பாதி வச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியலையே. இப்போ எனக்கு பின்னாடி எரிஞ்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்க கூடாரம் இருந்துச்சுல, அந்த கூடாரத்தில் யூஸ் பண்ணியிருக்க செடிங்க.
அந்த மாதிரி முள்ளாக இருக்குள்ள ஒரு புல்லு செடி அதை தான் கொளுத்தி விட்ருக்கானுங்க. எதுக்கு இதை கொளுத்துறானுங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் கூட ஏதோ பயந்துட்டேன், ஏதோ டென்ட்டு தான் தீ பிடிச்சி எரியுது அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே எலக்ட்ரிக் ஸ்டவ் இதெல்லாம் கிடையாது, நெருப்பு வச்சு தான் வந்து இங்கே வந்து குக் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் டென்ட் இது பிடிச்சி எரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இதை கொளுத்தி விட்ருக்கானுங்க. தேவையில்லாத வேலை பண்ணுறானுங்க. இங்கே பாருங்கள், இந்த பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் அவங்க வந்து மணலை வச்சு தான் பாத்திரம் கழுவுறாங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள், ஃபுல்லாக மணலை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பாத்திரம் எல்லாமே கழுவுறாங்க. ஏன்னா வந்து இங்கே தண்ணி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி தான் கழுவிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டங்க. அங்கே பாருங்கள், மணலை அள்ளி உள்ளே போட்டு அதை அப்படியே தேய்ச்சி கழுவிடுவார் போல் கிளியராக. உங்களுக்கு கழுவுனதுக்கு அப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போன எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நைட்டை நம்ம சாப்பிட்ட பாத்திரத்தையும் இதே மாதிரி தான் கழுவுனாங்க. இவங்க ரொட்டீனாகவே இப்படி தான் கழுவுவாங்களாம் எப்போதுமே. ஏன்னா தண்ணி வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்காது. இங்கே ஸ்டோரேஜ் ஏரியாவும் இல்லை. ஸ்டோரேஜ் மீன்ஸ் குழி வெட்டி அதுக்குள்ளே தண்ணியை சேகரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுமே இந்த இப்போ இருக்கிற நம்ம 25 கிலோமீட்டருக்குள்ளே எங்கேயுமே கிடையாது. ஸோ நடுவு பாலைவனம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தான் கழுவுவாங்களாம். பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக கழுவிட்டார் பாருங்கள். அப்படியே ஜொலிக்குதில்ல, தண்ணியே இல்லாமல் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப பளன்னு இருக்குது வாட்டர் வச்சு கழுவுன மாதிரி. ஆனால் இப்படி தான் அவங்க கழுவி இதில் டீ வச்சு குடிக்கலாம், இனி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பிறந்ததுலேருந்தே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு பழகிருக்கும், நமக்கும் பழகிரும். பேட் ஸ்மெல் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது டம்ளர். பார்த்தீங்களாங்க இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் மணலை தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 2 நாள் இங்கே தங்கினதுக்கே பயங்கரமாக இருக்குது. இவங்களாம் எப்படி பிறந்ததுலேருந்து இங்கே வாழ்க்கையை ஓட்டுறாங்க அப்படின்னு தெரில. சுத்தமாக தண்ணி இல்லைங்க. நான் கூட நினச்சேன் இதெல்லாம் படத்துலலாம் வந்து சும்மா காட்டுறாங்க. இந்த தீரநதிகாரம் படம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அப்படியே சும்மா போயிட்டுருப்பாங்க. நான் கூட படத்துக்காக அப்படின்னு நினச்சேன். பட் ரியல் லைஃபே வந்து இவங்களோடது இப்படி தாங்க இருக்குது. ஃபுல்லாக எங்கேயுமே தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் வந்து இவங்க மணலை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒட்டகங்களோட நிலைமையை நினச்சா தான் ரொம்ப பாவமாக இருக்குது. ஓகேங்க, நம்ம தங்கியிருந்த அந்த குடிசையிலேருந்து கிளம்பிட்டோம். திரும்ப அந்த ஒட்டகத்தில் தான் போகிறோம். No, I will walk, no problem. No. No, it's okay. அவன் ஒட்டகத்தில் கூப்பிட்றான். பட் பரவாயில்ல, அவங்க எல்லாம் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுவே பாவமாக இருக்குது. சரி நம்ம நடந்தே போயிடலான்ட்டு பிளான். அது அப்படியே சைடு அது நடக்கட்டும், நம்ம பின்னாடியே நடந்து போயிடலாம். நம்ம ஏன்னா நேற்றே ஒரு 5-6 ரவுண்டு அடித்தாச்சு. இதுக்கு மேலே அதில் ஏறினோம்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி பாவங்க. ஸோ அதனால் நடந்து போகலான்ட்டு பிளானு. ஸோ அதான் அது கூட அப்படியே நடந்து இந்த பாலைவனத்தை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே அந்த ஒட்டகத்தோடய நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. நடந்து தான் போயிட்டுருக்கேன். பின்னாடி பாருங்கள் எப்படி சிங்கம் மாதிரி போயிட்டுருக்கா. அப்படியே அது கூட நடந்து போக வேண்டியதான். இது பாருங்கள், தனி மனிதனாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவனை மட்டும் தனியாக விட்டாங்க, இந்த ஒருத்தனை. இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சனா. பேர்லாம் வச்சுருக்காங்க, மைக்கேல் ஜாக்சன், சிட்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம். நம்ம தங்கியிருந்த குடிசை பாய் அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்பா பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க நேற்று நைட்டு தூங்குனது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஒட்டகம் மேய்க்கிற மாதிரி நானும் போயிட்டுருக்கேன். ஒட்டகம் தான் சொல்லப்போனால் மேய்ச்சிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே பாருங்கள் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. எல்லா ஒட்டகங்களும் எனக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கு. பயங்கர ஒரு காடுங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை கிலோமீட்டர் இப்படி போகிறோன்னு தெரியலை. முடிஞ்ச வரை நடந்து தான் போகிறேன். எனக்கு எப்போ கால் வலிக்குதோ அப்போ அந்த ஒட்டகத்துக்கு மேலே ஏறி பல கிலோமீட்டர் தூரம் போகிறோம். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நடக்க முடியுதுன்னு தெரில. பெரியோனே ரகுமானே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். அந்த பாட்டு தாங்க ஞாபகம் வருது. பிருத்திவிராஜ் கூட நடிச்சிருப்பார்ல, ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப். அந்த படத்தில் இப்படி தான் பாலைவனத்துக்கு நடுவில் போயிட்டுருப்பார். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். ஐயோ இந்த ஒட்டகத்தை வேறு பயமாக இருக்குது. பின்னாடி எத்தி ஒரு உதவிட்டுருச்சுன்னா அவனை தான் சோழி முடிஞ்சு போச்சு. என்னோடய கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டெட் ஆகிடுச்சு. சுத்தமாக சார்ஜ் இல்லை. பேட்டரி வேறு எடுத்துகிட்டு வரல. அங்கே ரூம்லேயே போட்டு வந்துட்டேன். இன்னொரு 25 கிலோமீட்டர் போகணும். நான் அங்கே போயிட்டு சார்ஜ் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படின்னா மொபைலில் எதனா வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். மொபைல்லையும் சார்ஜ் இல்லை. ஸோ 2 நாள் ஆச்சு சார்ஜ் போட்டு. நான் அங்கே ரூமுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வில்லேஜ் இருக்குது 25 கிலோமீட்டரில். ஸோ அந்த வில்லேஜுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இதில் ஏறி நான் கிளம்புறேன். ஒரு வழியாக அந்த வில்லேஜுக்கு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த வில்லேஜ். அதோட நேம் கீழே ஆட் பண்ணுறேன். எனக்கு அது வாயில் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. இங்கே இருக்க வீடுகள்லாம் பாருங்களேன். இதுதாங்க அந்த வாட்டர் டேங்கு. இதில் தான் வந்து தண்ணியெலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்குள்ளே தான் வந்து இங்கே பாருங்கள் தண்ணி இருக்குது பாருங்கள் உள்ளே. அதுக்குள்ளே கிடக்குது. இதுக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ணி இவங்க குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்குல்ல ஏரியா. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தாங்க இருக்குது. வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி குண்டு கற்களை வச்சு கோல்டன் கலரில் இருக்க கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க எல்லா வீடுமே. அந்த பாருங்கள் ஒரு பீக்காக் நிற்கிது பாருங்கள். இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 வீடுகள் தாங்க இருக்குது. நீங்கள் பார்க்க முடியும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஒரு 4-5 வீடு, இங்கிட்டு ஒரு 4-5 வீடுகள் தான் இருக்குது. ஒரு 10-15 வீடுகள் தான் வந்து இந்த வில்லேஜில் இருக்குது.
ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கோ வெளி ஆட்கள் வந்து உள்ளே வர்றதுக்கோ வந்து அனுமதிக்க மாட்டுறாங்க. அது என்ன ரீசன்னு தெரில. பட் ஆனால் இங்கே வந்து அந்த நம்ம கூட ஒட்டகம் வச்சாங்கல்ல, ஸோ அந்த பசங்களோட வில்லேஜ் இது. அதனால் வந்து உள்ளே வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் வெளியில் நின்று எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வேலி போட்டு அங்கங்கே அவங்க ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ரிச்சான வில்லேஜுங்க. இப்போ எப்படின்னா ராஜஸ்தானில் இன்னும் ரொம்ப ரொம்ப புவரான வில்லேஜ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடிசையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இது கொஞ்சம் பணக்கார வில்லேஜ் அப்படி கூட வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இந்த மாதிரி ஜீப்லாம் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஃபாரிலாம் கூட்டு போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஜீப்லலாம் கூட்டு வருவாங்க. நம்ம வந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகங்கள் ஒரு இடத்துல கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீப்பில் வந்து நம்மளை கூட்டு வந்துட்டாங்க. அதான் இப்போ தான் வந்து இவங்க பவர் பேங்க் வச்சுருந்தாங்க. ஒரு 1/2 hour சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் அதில் எடுத்தேன். இப்போவுமே 20% தான் சார்ஜ் இருக்குது. அதனால தான் என்னால் ஃபுல்லாக அப்படியே சுத்த முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஃப்ளாட்டாக தான் கட்டியிருக்காங்க வீடு எல்லாமே. ஒரு மாதிரி இந்த கோன் வடிவில் இல்லாமல் ஃப்ளாட்டாக அந்த குண்டு கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. அந்த பையன் டாட்டா சொல்கிறான், உள்ளே விடுவாங்களான்னு தெரில. ஆனால் இந்த ராஜஸ்தான்லேயும் இவ்வளோ ஒரு 40 டிகிரி வெயில்லையும் வேப்ப மரம் இருக்குது பாருங்கள். அதுதான் ஆச்சரியமான விஷயம். இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கோம்ல வேப்ப மரம், அதே மாதிரி ராஜஸ்தான்லேயும் வேப்ப மரம் இருக்குது. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நான் எங்கேயுமே பார்க்கல, இங்கே தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த முள்ளு செடிகளும் இதுவாக தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இதெல்லாம் கூட இருக்குதுங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த ஏரியா. எல்லாமே டூரிஸ்ட் வந்திருக்காங்க. அங்கே டூரிஸ்ட்டு இது கிடக்கு பாருங்கள், காரு. டூரிஸ்ட் மீன்ஸ் அந்த நான் சொன்னேன்ல உள்ளே போய்ட்டு ஸ்டே பண்ணுவாங்கன்னு டென்ட்டு போட்டு, ஸோ அவங்களோட கார் எல்லாமே இங்கே நிப்பாட்டி போட்டு போகிறாங்க. இந்த வில்லேஜ் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வீட்லேயும் இதே மாதிரி தான் வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இட்ஸ் வாட்டர் ஸ்டோரேஜ். வாட்டர். ஓகே. நோ போர்வெல். யூ ஹேவ் போர்வெல்? நோ போர். பம்ப். போர்வெல்ஸ் நோ. ஓகே, அவனுக்கு பொருளை போல். அதாங்க இங்கே வந்து மழை தண்ணியை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக. யூ சேவ் த ரெயின் வாட்டர். யூ சேவ் ரெயின் வாட்டர். ரெயின். ஓகே. அதாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை தண்ணியை சேவ் பண்ணி வைக்கிறாங்களாம். இது அவங்களோட வீடு, அந்த பையனோட வீடு. ஆனால் இங்கேருந்து எதுனா கடைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிட்டத்தட்ட இங்கேருந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் நம்ம வந்து சிட்டியவே பார்க்க முடியும், டவுன் ஏரியாவுக்கு. ஆனால் இங்கேருந்து எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரில. ஆடு மாடு ஒட்டகங்கள் இதுதான் மேய்ச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க போல். ஃப்ரம் சென்னை தமிழ்நாடு. பீப்புளெலாம் வந்து எதுவுமே சொல்லலைங்க, வீடியோ எடுத்துக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உள்ளே வந்து லேடிஸ் இருப்பாங்க, அவங்க மட்டும் எடுக்கக்கூடாதான். ஸோ அதனால தான் நான் வெளியிலே அப்படியே காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஓகேங்க, நான் அப்படியே கிளம்புறேன். இதுலேயும் சார்ஜ் இல்லை. நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக சும்மா ஒரு 10 பாயிண்ட் போட்டேன். அப்படியே கிளம்பலாம். ஓகேங்க, நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ்லேருந்து வந்து இப்போ சார்ஜ் போட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரம் லஞ்செலாம் இப்போ தான் சாப்பிட்டேன். பிரெட் ஆம்லேட் மட்டும் சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வில்லேஜுக்கு போகிறோம். அது நாளைக்கு எபிசோடில் பார்ப்பீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்படி ஒரு வில்லேஜ் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி.